அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. யாரெல்லாம் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிறீங்களோ, ஏதோ ஒரு தேவைக்காக ஒரு அவசரத்துக்காக நான் கடன் வாங்கிட்டேன், ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கடனை வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இப்போ அசல் வாங்கின தொகையை விட வட்டியே அதிகமாக போயிடுச்சு, என்னால் கட்டவே முடிய மாட்டேங்குது, எவ்வளோ பணம் சேர்த்துனாலும் கடன் கட்டுற அளவுக்கு எனக்கு பத்த மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எவ்வளோ பெரிய மீளாத கடன் பிரச்சனையில் நீங்கள் சிக்கியிருந்தாலும் மிச்சம் இல்லாமல் அடைச்சி முடிச்சுட்டு கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம். கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய நாட்கள்னு பார்க்கும்போது நிறைய நாட்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்ட நேரம்னு ஒன்று இருக்குது. அந்த நேரத்தை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக கடன்லேருந்து நம்ம ஈஸியாகவே மீண்டு வந்துடலாம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நேரம் தான் சித்தர்கள் நமக்காகவே கொடுக்கப்பட்ட மைத்திர முகூர்த்த நேரம். இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட ஒரு சிறு தொகையை நேரில் பார்த்தோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ நம்ம கொடுக்கறது சிறப்பு. அதாவது இப்போ 1 லட்சம் கடன் வாங்கியிருக்கிறீங்கும் போது ஒரு 1000 ரூபாயாவது நீங்கள் அந்த நேரத்தில் திருப்பி கொடுக்கறது நல்லது. அப்படி நேர்லேயும் பார்க்க முடியாது, ஆன்லைன்லேயும் உங்களால் பே பண்ண முடியாதுங்கும் போது ஒரு புதுசாக ஒரு மொய் கவர் எடுத்துக்கோங்க. கிஃப்ட் கவர் எடுத்துகிட்டு அந்த கவரில் ஒரு 100 ரூபாய் பணத்தை போடுங்க. அது கூட ஒரு பிரியாணி இலை போடுங்க. இந்த பிரியாணி இலையிலையுமே நீங்கள் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி போடுறது நல்லது. அதுவும் எவ்வளவு அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி அந்த பிரியாணி இலை அந்த கவரில் வைக்கிறது சிறப்பு. இது கூடவே ஒரு சிறு துண்டு பச்சை கற்பூரமோ கொஞ்சம் கொள்ளு பருப்பும் இதையும் நம்ம போட்டு வைக்கிறது சிறப்பு. இப்போ கவர் இல்லாதவங்க பர்ஸில் நான் சொன்ன மாதிரி பச்சை கற்பூரம், கொஞ்சம் கொள்ளு பருப்பு, 100 ரூபாய் காசு, இந்த பிரியாணி இலை இதெல்லாம் போட்டு வைக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த காசை நீங்கள் எக்காரணத்தை கொண்டு எடுக்கவே கூடாது. ஏன்னா இது நம்ம யாருக்கிட்ட கடன் வாங்கினோமோ அவங்கக்கிட்ட கொடுத்துட்ட மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். நீங்கள் வேணால் ஒரு அடையாளத்துக்கு அந்த பர்ஸு மேலேயோ அல்லது அந்த கவர் மேலேயோ யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க பேரை எழுதுறது சிறப்பு. இப்போ பேங்க்குன்னா பேங்க் பேர் எழுதிக்கோங்க. தனி ஒரு மனுஷங்கும் போது அவங்களுடைய பேரை நீங்கள் எழுதிக்கோங்க. அப்போ தான் நம்ம அதை எடுக்க மாட்டோம். திரும்ப நீங்கள் அவங்கக்கிட்ட எப்போ கொஞ்சமாவது கடனை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து ஒரு 100 ரூபாய் குறைச்சிக்கிட்டு இந்த கவரில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. இப்படி நீங்கள் செய்வதன் மூலமாக அபரிமிதமான பணம் சேர்ந்து சீக்கிரமாகவே அந்த கடனை நீங்கள் அடைச்சி முடிச்சிடலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேர் கடனை அடைச்சி முடிச்சிருக்கிறாங்கங்க. ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான நேரம் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஒரு நேரமானது நாளை நாளில் நமக்கு வருது. அதுவும் பஞ்சமி திதி இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரத்திலேயே வருதுங்க. எந்த நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் 9:22 இருந்து காலை 11:09 வரைக்கும் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பஞ்சமி திதியும் நாளை மதியம் 12:17 வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு நேரத்தில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலமோ நேரில் பார்த்தோ நீங்கள் கொடுங்க. இல்லைன்னா தனியாக கவர்லேயோ பர்ஸ்லேயோ எடுத்து வைக்கிறது சிறப்பு. இப்போ பேங்க்கில் கடன் வாங்கினவங்க பேங்க்கில் ஞாயிற்றுக்கிழமை நாள் கட்ட முடியாது தான், நீங்கள் கவரில் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக மைத்திர முகூர்த்த நேரம்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். இது இந்த தடவை நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்திருக்குது. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில் கடன் பிரச்சனையாகட்டும், கஷ்டமாகட்டும், நோயாகட்டும் இதெல்லாம் வருதுங்கும்போது அதுக்கு காரணம்னு பார்க்கும்போது கிரகங்களான ராகு, கேது இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இவங்களுக்குன்னு தனியாக பரிகார நாட்கள் கிடையாது. கேதுவுக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் ராகுவுக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள்லேயும் பரிகாரம் செஞ்சோம்னா நல்ல பலனை கொடுக்கும். இப்போ நமக்கு ஞாயிற்றுக்கிழமையே இருக்குது. இது ராகுவுக்கு உரியதாக கருதப்படுது. இப்போ இந்த நாளில் 4 மிளகு கையில் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற மிளகையே எடுத்துக்கோங்க. யாருக்கு கடன் இருக்குதோ, இப்போ உங்கள் கணவருக்கு கடன் இருந்தால் அவருக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லை உங்கள் பேரில் தான் கடன் இருக்குன்னா உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கோங்க. இடது கையில் இந்த 4 மிளகையும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு முழுமுதற் கடவுளான விநாயக பெருமானையும் அதே போல் உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார வேண்டிக்கோங்க. தீராத இந்த கடன் பிரச்சனையிலேருந்து என்ன சீக்கிரமாக மீட்டெடுங்க அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. நம்ம 4 மிளகு ஏன் எடுத்திருக்கோன்னு பார்த்திங்கன்னா ராகுவுக்குரிய என்னன்னு பார்க்கும்போது 4. அதே போல் 4 திசைகள்லேருந்தும் நமக்கு தடையில்லாமல் பணவரவு ஏற்பட்டு கஷ்டங்கள் இல்லாத நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும், கடன் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துக்கிறோம். இப்போ இடது கையில் லெஃப்ட் ஹேண்டில் இது இருக்கும். நீங்கள் கிழக்கு பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க.
வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கோங்க, மொட்டை மாடியில் நின்றுக்கோங்க, இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் 4 தெரு சந்திக்கிற மாதிரி இடம் இருந்ததுன்னா அங்கே போய் நின்றுக்கோங்க. உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் 9 முறை சுற்றுங்க. வலதுபுறம் இருந்து இடதுபுறம் ஒரு 9 முறை சுற்றுங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு திசைக்கு ஒன்று அந்த மிளகை தூக்கி போட்டுருங்க. கிழக்கில் ஒன்று, மேற்கில் ஒன்று, வடக்கில் ஒன்று, தெற்கில் ஒன்று தூக்கி போட்டுருங்க. இப்போ ரோட்டில் நின்று தூக்கி போடுறது அப்படியே விட்டுறலாம். ஆனால் வீட்டு மொட்டை மாடியில் நின்று தூக்கி போடும்போது அது நம்ம மொட்டை மாடியிலே தானே இருக்கும். அப்போ நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்துடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்கள் மொட்டை மாடியை க்ளீன் பண்ணும்போது அதை கூட்டி தள்ளிடலாம். சரிங்களா? மொத்தத்தில் இதை நம்ம சுற்றி திசைக்கு ஒன்றா தூக்கி போடுறது அப்படிங்கிறது தான் கணக்கு. நீங்கள் வாசலில் நின்று தூக்கி போட்டாலும் சரி, மொட்டை மாடியில் நின்று போட்டாலும் சரி, ரோட் சைடு நின்று போட்டிங்கனாலும் சரி. இப்போ அதன் பிறகு குளிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா குளிக்க தேவையில்லை. முகம் கை கால் கழுவிட்டிங்கன்னா போதும். இப்போ கணவர் பேரில் கடன் இருக்கும்போது அவர்கிட்ட கொடுத்து அவருக்கு அவரே சுற்றிக்க சொல்லுங்கள். அவர் சரியாக பண்ண மாட்டார்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அவர் கிழக்கு பார்த்த மாதிரி நிற்க வச்சுட்டு நீங்களே வந்துட்டு சுற்றிட்டு திசைக்கு ஒன்றா போட்டுருங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த நேரத்தில் நீங்கள் அமௌண்ட் எடுத்து வைக்கிறது அப்படிங்கிறது தான். அதை பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை வந்துட்டு செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் தீர்ந்து நல்ல ஒரு நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும். நம்பிக்கையோடு செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சதை மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.